திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையால் ஓட்டேரி அணையிலிருந்து நீர் வெளியேறுகிறது. ஓட்டேரி அணையிலிருந்து வெளியேறும் நீரால் காமராஜ் நகரில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பாய்கிறது. அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக ஆஷினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாம்பாக்கம் காமராஜ் நகர் பகுதியில சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வசித்து வராங்க. இந்த நிலையில நேற்று பெய்த கனமழையின் காரணமாக ஜவ்வாது மலை அடிவாரத்தில் உள்ள ஓட்டேரி டேமிலிருந்து மழைநீர் வழிந்து ஓடி காமராஜ் நகர் பகுதியில் உள்ள தரைப்பாலத்தின் மேல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடின. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த வழியாக செல்லக்கூடிய பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி ஆபத்தான முறையில இந்த தரைப்பாலத்தை கடந்து வராங்க. இதன் காரணமாக இந்த தரைப்பாலத்தை மேம்படுத்தி அந்த தரைப்பாலத்தின் கீழே தூர்வாரி ராட்சத பைப் லைனை அமைச்சு பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை அந்த பைப்பு லைன் வழியாக வெளியேற்றும் வகையில மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கிறாங்க. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு தரைப்பாலத்தில் இந்த தரைப்பாலத்துல வெளியேற தண்ணீரால ஒரு சிறுமி அடித்து செல்லப்பட்டோம், மற்றொரு கரையில மீட்கப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிடத்தக்கது ஆஷினி. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.